ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா ஆகாஷ்க்கு இன்னைக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்ப கொஞ்ச நாளா பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்தாலும் பால் கேட்காங்க. அதனால நாட்டு சக்கரை பால் கொடுத்தா விரும்பி குடிக்கிறாங்க. பாலை காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ண போறேன். பாட்டில கொஞ்சமா தேங்காய் நெய்யும் விட்டு ஹோல் ஸ்பைசஸ், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த பல்லாரியை சேர்த்து நல்லா வதக்குதேன். கொஞ்சம் மூடி வச்சும் வதக்குதேன். அது நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்து வதக்குதேன். அதுவும் நல்லா மசிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 பெரட்டி அதோட பச்சை வாசனை மாறினதும் கொஞ்சமா கசகசா பெருஞ்சீரகத்தை ஊற வச்சு அதை தேங்காய் கூட சேர்த்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பாலுன்னு உள்ளேயும் சேர்த்து அது நல்லா கொதி வந்த பிறகு உப்பும் ஊற வச்சிருக்கிற அரிசியும் உள்ள சேர்த்து நல்லா மூடி வச்சு வேக விடுறேன். ரைஸ் கொஞ்சம் 3/4 பாகம் வெந்து தண்ணியும் வத்தன பிறகு தம்மில் எடுத்து வச்சிருந்தேன். நாளைக்கு ஜீரக சம்பா அரிசியில வச்சிருக்கேன். நீங்க பாஸ்மதி அரிசியில கூட இதை வைக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா கமக்க தேங்காய் பால் சாதம் ரெடி. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு நல்ல வான்கோழியில காரசாரமா குழம்பு வைக்க போறேன். கறியை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுட்டேன். பல்லாரி தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு தேங்காய், சின்ன சீரகம், மஞ்சள், வெங்காயம் நல்லா அரைச்சு விழுதா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு வத்தலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விடுதேன். அது நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்து வதக்குதேன். தக்காளியும் நல்லா மசிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலாவையும் உள்ள சேர்த்து அதோட பச்சை வாசனை போக நல்ல எண்ணெயிலேயே பிரட்டி விட்டுட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கிற வான்கோழி கறியையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கறி வேகிற அளவுக்கு சூடான தண்ணியும் விட்டு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வேக வைக்கேன். வான்கோழி கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா 2 விசில் வச்சு ஸ்டீம் போன பிறகு ஓபன் பண்ணி பார்க்க கறியும் சூப்பரா வெந்திருக்கு. இப்ப திருப்பியும் அடுப்பை ஆன் பண்ணிட்டு அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஃபைனலா ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் மல்லி இலையும் கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டோம்னா மணக்க குழம்பு ரெடி. நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ் ரெடி பண்றேன். 1 கப் ராகி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் நாட்டு சக்கரை, 2 பழம், 1 முட்டை, கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பழத்தெல்லாம் மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருதேன். இப்ப பேட்டர் ரெடி. பேன் அடுப்புல வச்சு கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரே பண்றேன். இப்ப பேன்ல ரெடியா இருக்கிற பேட்டரையும் விட்டு மாவு கொஞ்சம் குக் ஆனதும் மாத்தி போட்டு அந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுக்கேன். கொஞ்சம் பேக்கிங் சோடா இல்ல பேக்கிங் பவுடர் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளஃபியா வரும். நாளைக்கு இப்படி சிம்பிளா தான் செய்யறேன். இதுவே என் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளா ஹெல்த்தியா எனக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு முட்டை போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால முட்டையும் உடைச்சு ஊத்தி கொஞ்சம் உப்பு பெப்பரும் போட்டு 2 சைடு வேக வச்சு எடுத்து பாலையும் எடுத்து வச்சுட்டேன். ரெடியா இருக்க லஞ்சையும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். அது கூட தொட்டுக்கிடத்துக்கு ஊறுகாவையும் சேர்த்து பேக் பண்றேன். மணி ஸ்நாக்ஸை பேக் பண்ணும்போது கொஞ்சம் மில்க் மேடும் சேர்த்து பேக் பண்றேன். ஹனி சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா ஹனியை விட ஜெசிகா ஆகாஷ்க்கு மில்க் மேட் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால இது சேர்த்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.